வணக்கம். இன்றைய நாளில் நிகழ்ந்த செய்திகளை விரிவாக பார்க்க இருக்கிறோம். இது காவிரி எக்ஸ்பிரஸ். வழங்குவதற்காக தனலட்சுமி, வழங்குவதற்காக சிவசங்கரி. தமிழகத்தைச் சேர்ந்தவரும் கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதியுமான கர்ணன் மீது உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து அவமதிப்பு வழக்கை தொடர்ந்தது. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் உச்சநீதிமன்றம் நீதிபதிகள் 7 பேரும் தமது கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று கர்ணன் உத்தரவிட்டார். இதனால் நீதிமன்ற வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. இதனிடையில் நீதிபதி கர்ணனுக்கு மே 4 மனநல மருத்துவ பரிசோதனை செய்ய சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டது. டாக்டர்கள் குழு அவரது வீட்டிற்கு சென்றபோது நீதிபதி கர்ணன் மனநல மருத்துவ பரிசோதனைக்கு உடன்பட மறுத்துவிட்டார். இதனையடுத்து மனநல பரிசோதனைக்கு ஒத்துழைக்காதது நீதிமன்ற அவமதிப்பு என அவருக்கு 6 மாத சிறை தண்டனை விதித்து இன்று சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். பணியில் உள்ள நீதிபதி ஒருவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்படுவது இதுவே முதல் முறையாகும். விஜய் மல்லையாவுக்கு எதிராக வங்கிகள் சம்மேளனம் வழக்கு தொடர்ந்துள்ளது. இது தொடர்பான வழக்கில் நீதிமன்றத்தில் தவறான தகவல்களை அளித்ததாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் விஜய் மல்லையா குற்றம் செய்துள்ளது நிரூபணம் செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ள உச்சநீதிமன்றம் வரும் ஜூலை 10 நேரில் ஆஜராக உத்தரவிட்டுள்ளது. பல்வேறு வங்கிகளில் 9,000 கோடி ரூபாய் அளவுக்கு கடன் பெற்று மோசடி செய்துள்ள பிரபல தொழில் அதிபர் விஜய் மல்லையாவுக்கு எதிராக நாடு முழுவதும் பல்வேறு நீதிமன்றங்களில் வழக்குகள் நடைபெற்று வருகின்றன. இது தொடர்பாக அவருக்கு கைது வாரண்டுகளும் ஜாமீனில் வெளிவர முடியாத பிடி வாரண்டுகளும் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. தற்போது லண்டனில் தஞ்சமடைந்துள்ள விஜய் மல்லையாவை இந்தியாவுக்கு கொண்டுவரும் நடவடிக்கையில் அரசு ஈடுபட்டு வருகிறது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று காலை குடும்பத்தினருடன் வாராந்திர சேவையான அஷ்டதல பாத்மாராதனையில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து உண்டியலில் காணிக்கை செலுத்தினார். தேவஸ்தான செயல் அலுவலர் அனில்குமார் சிங்கால், இணை செயல் அலுவலர் பாஸ்கர் தலைமையில் அதிகாரிகள் தீர்த்த பிரசாதங்களை வழங்கினர். பின்னர் கோயிலுக்கு எதிரே உள்ள அகிலாண்டத்தில் தேங்காயை உடைத்து பேடி ஆஞ்சநேயர் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்தார். இதனையடுத்து கோயிலுக்கு வெளியே நிருபர்கள் பேட்டி எடுக்க முயற்சித்த போது தனிப்பட்ட முறையில் குடும்பத்தினருடன் தரிசனத்திற்கு வந்துள்ளதால் இங்கு அரசியல் பேச விரும்பவில்லை என்று அவர் கூறி சென்றார். தமிழக மீனவர்களின் பங்களிப்பின் மூலம் கடலோர பாதுகாப்பை வலுப்படுத்த தமிழக கடலோர பாதுகாப்பு கழகம் பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக 100 மீனவ இளைஞர்களுக்கு உயிர்காக்கும் நீச்சல் வீரர்கள் பயிற்சி அளிக்கும் முகாமை அமைச்சர் ஜெயக்குமார் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக உள்ளதாகவும் அதிமுகவில் யாருடைய தலையீடும் இல்லை என்றும் தெரிவித்தார். பன்னீர்செல்வம் அணியைச் சேர்ந்த சிலர் தங்கள் அணிக்கு வர தயாராக உள்ளதாக கூறிய அவர், அதிமுக ஆட்சி 2021 வரை தொடரும் என்று தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், திமுக ஆட்சியில் இருந்தது போன்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சினை தற்போது இல்லை என்றும் சட்டம் ஒழுங்கு குறித்து ஸ்டாலின் பேசுவது வேடிக்கையானது என்றும் அமைச்சர் ஜெயக்குமார் கூறினார். தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளும் கோடை விடுமுறையில் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது. அவ்வாறு நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் எச்சரிக்கை விடுத்திருந்தார். அது மட்டுமின்றி பள்ளி குழந்தைகள் மற்றும் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் வருகின்ற 31ஆம் தேதிக்குள் அனைத்து பள்ளி வாகனங்களையும் ஆய்வு செய்ய வேண்டும் என்று பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் தமிழ்நாடு பள்ளிக் கல்வித்துறையில் இருந்து 14 இணை இயக்குநர்கள் மற்றும் 29 முதன்மை கல்வி அலுவலர்களை பணியிடை மாற்றம் செய்துள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை செயலகம் அறிவித்துள்ளது. தமிழக அமைச்சர்கள் மற்றும் பன்னீர்செல்வம் மீதான ஊழல் புகார்கள் குறித்து ஆளுநர் உடனடியாக விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அதிமுக அரசு நிர்வாக சீர்கேடுகளிலும் ஊழலிலும் தமிழகத்திற்கு தலைகுனிவை ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். சேகர் ரெட்டியின் வீடு அலுவலகங்களில் இருந்து கைப்பற்றிய டைரிகளில் மணல் கொள்ளையில் ஈடுபட்ட அமைச்சர்கள், அதிகாரிகள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பெற்ற 300 கோடி ரூபாய் ஊழல் குறித்து வருமான வரித்துறையை தலைமைச் செயலாளருக்கு அனுப்ப வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். உணவுத்துறை அமைச்சர் காமராஜ், சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் உள்ளிட்டவர்கள் மீது லஞ்ச ஒழிப்பு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரராக இருந்து பல்வேறு முறைகேடுகள் செய்ததாக சேகர் ரெட்டி கைது செய்யப்பட்டார். அவரது வீட்டில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் வருமான வரித்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் 140 கோடி ரூபாய் பணமும் புதிய 2000 ரூபாய் நோட்டுகளும் கண்டுபிடிக்கப்பட்டன. இதனையடுத்து சேகர் ரெட்டியிடம் வருமான வரித்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் அவர் சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் இதுகுறித்து தொடரப்பட்ட வழக்கில் விசாரணை அதிகாரியாக இருந்த ராய் ஜோஸ் திடீரென்று நாக்பூருக்கு பணியிடை மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக வெளியான தகவல் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. மேலும் இவர் முன்னாள் தலைமைச் செயலாளர் ராமமோகன ராவ் தொடர்பான வழக்கையும் விசாரித்து வந்தது குறிப்பிடத்தக்கது. சென்னை பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் மருத்துவ பட்ட மேற்படிப்புக்கான கலந்தாய்வு நடைபெற்று வருகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கான கலந்தாய்வு நேற்று முடிவடைந்த நிலையில் இன்று பொது கலந்தாய்வு 2வது நாளாக நடைபெற்று வருகிறது. இந்த கலந்தாய்வில் கலந்து கொள்ள 400 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் 2 கட்டமாக கலந்தாய்வு நடைபெற உள்ளது. இதுகுறித்து பேசிய மருத்துவ தேர்வுக்குழு செயலாளர் டாக்டர் செல்வராஜ், 764 இடங்களில் 562 இடங்கள் MD/MS படிப்பிற்காக ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் 2ஆம் கட்ட கலந்தாய்வு குறித்த தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்தார்.
புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள நெடுவாசலில் மக்களின் போராட்டம் வலுத்ததன் காரணமாக ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்த மாட்டோம் என்று அரசு உறுதியளித்தது. அரசின் உறுதியை அடுத்து பொதுமக்களின் போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. இந்நிலையில் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்திற்கு கர்நாடகாவைச் சேர்ந்த ஜெம் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து கையெழுத்திட்டார். இதனையடுத்து அதிருப்தி அடைந்த நெடுவாசல் மற்றும் அதன் சுற்றுவட்டார மக்கள் இரண்டாம் கட்டமாக மீண்டும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதன்படி நேற்று நடைபெற்ற 27ஆம் நாள் போராட்டத்தில் பொதுமக்கள் தங்கள் தலையில் தண்ணீர் இல்லாத காலி பானைகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ரத்து செய்யுமாறும் அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். தமிழக அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஊதிய உயர்வு ஒப்பந்தம் செய்யப்படுகிறது. அதன்படி 13வது ஊதிய ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தை 2 முறை நடைபெற்றும் தீர்வு எட்டப்படவில்லை. இதையடுத்து நேற்று போக்குவரத்து துறை அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருடன் போக்குவரத்து தொழிற்சங்கம் நடத்திய பேச்சுவார்த்தையும் தோல்வியுற்றது. மேலும் போக்குவரத்து ஊழியர்களின் பல்வேறு கோரிக்கைகளும் நிராகரிக்கப்பட்டது. இதனால் தமிழகத்தில் திட்டமிட்டபடி மே 15ஆம் தேதி வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறும் என்று போக்குவரத்து சங்கம் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் கோரிக்கைகளை நிறைவேற்றி போக்குவரத்து தொழிலாளர் போராட்டத்தை தடுக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காலவரையற்ற வேலைநிறுத்தம் மேற்கொள்ளப் போவதாக போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளதற்கு தமிழக அரசின் கையாலாகாத தன்மையே காரணம் என்று தெரிவித்துள்ளார். தொழிற்சங்கங்கள் முன்வைத்துள்ள கோரிக்கைகள் நிறைவேற்ற முடியாதவை அல்ல என்றும் அவர்களின் கோரிக்கைகளில் மக்கள் நலன் உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அரசு போக்குவரத்து கழகங்கள் லாப நோக்கமற்ற பொதுச்சேவை நிறுவனம் என்பதால் அதன் செலவுகளை சமாளிக்க அரசு மானியம் வழங்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கைகளில் அவர்களின் நலனை விட பொது நலனை நிறைந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். வீட்டு வசதி கடனுக்கான வட்டி விகிதம் 0.25% குறைக்கப்பட்டுள்ள சலுகை வரும் ஜூலை 31ஆம் தேதி வரை மட்டுமே செல்லுபடியாகும் என பாரத ஸ்டேட் வங்கியின் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மண்டல முதன்மை பொது மேலாளர் ரமேஷ் பாபு தெரிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியின் மாநில தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய ரமேஷ் பாபு, வீட்டு வசதி கடன் மற்றும் கல்விக் கடன் ஆகியவை விண்ணப்பிக்கப்பட்ட 10 நாட்களுக்குள் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். மாதாந்திர ஊதியம் பெறுபவர்கள் திடீரென வேலை இழந்துவிட்டால் அவர்களுக்கான இன்சூரன்ஸ் திட்டத்தின் மூலம் வட்டி வசூலிக்கப்படும் எனவும் அவர் கூறினார். மேலும் கல்விக் கடனுக்காக விண்ணப்பிக்கும் மாணவர்களின் தகுதி மற்றும் மதிப்பெண் ஆகியவை பரிசீலிக்கப்பட்டு தகுதியான விண்ணப்பங்களுக்கு நிச்சயமாக கடன்கள் வழங்கப்படும் என்றும் ரமேஷ் பாபு உறுதியளித்தார். புதுச்சேரியில் மூடப்பட்டுள்ள ஏஎப்டி நூற்பாலையினை திறக்க வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் 200க்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரியில் சுதேசி மேல் அருகே அவர்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரியில் நூற்பு தொழிலை முற்றிலுமாக இந்த அரசு நசுக்க முயற்சிப்பதாகவும் இதை நம்பியுள்ள ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி இருப்பதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். புதுச்சேரியில் ஜவுளி பூங்கா அமைக்கப்படும் என்ற மாநில அரசின் வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தி பேசினர். இந்த உண்ணாவிரத போராட்டத்தை தொடக்கி வைத்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் நாராயணன் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் பாரபட்சமின்றி மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். உடுமலையில் விவசாயிகளுக்கு முறையாக வறட்சி நிவாரணம் வழங்காத மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து விவசாயிகள் தொடர் முழக்க போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டத்திற்கு வறட்சி நிவாரணமாக ரூபாய் 134 கோடியை அரசு ஒதுக்கீடு செய்ததாகவும் அதனை அனைத்து விவசாயிகளுக்கும் முறையாக வழங்காமல் ஒரு சிலருக்கு மட்டுமே வழங்கியுள்ளதாகவும் உடுமலை பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு திரண்ட அனைத்து விவசாயிகள் சங்கத்தினர் தொடர் முழக்க போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்று மாவட்ட நிர்வாகத்திற்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். கிருஷ்ணகிரியில் உதவித்தொகை உயர்வு, தொழிற்கூடம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர் சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதிய பேருந்து நிலையம் அருகே ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டமாக இது நடைபெற்றது. மாவட்ட தலைவர் முருகேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகை உயர்வு, மாவட்டம் தோறும் தொழிற்கூடம், இலவச மண், சீரான மின்சாரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. இதில் 200க்கும் மேற்பட்ட மண்பாண்ட தொழிலாளர்கள் பங்கேற்று அரசுக்கு எதிராக கண்டனங்களை தெரிவித்தனர். தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் உள்ள டாஸ்மாக் கடைகளை மூடுமாறு உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்தது. இதையடுத்து தமிழகத்தில் நெடுஞ்சாலைகளுக்கு 500 மீட்டர் வரை அருகில் அமைந்திருந்த அனைத்து டாஸ்மாக் கடைகளும் மூடப்பட்டன. ஆனால் மூடப்பட்ட கடைகள் மாற்று இடத்தில் அமைக்கும் வகையில் ஊர் பகுதிக்குள் அமைக்கப்பட்டு வருகிறது. இதற்கு எதிராக தமிழகம் முழுவதும் பெண்கள் மற்றும் பொதுமக்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள சில்லாம்பட்டி பகுதியில் பள்ளி செல்லும் பாதையில் டாஸ்மாக் கடை அமைக்கப்பட்டுள்ளது. இதனை எதிர்த்து அப்பகுதி பெண்கள் மற்றும் பொதுமக்கள் திரண்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பின்னர் தகவல் அறிந்து அங்கு வந்த போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி டாஸ்மாக் கடையை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தனர். அதனை ஏற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர்.
இதேபோன்று புதுக்கோட்டை பொன்னமராவதி நாட்டுக்கள் பகுதியில் உள்ள மதுபான கடையை அகற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொதுமக்கள் வசிக்கும் பகுதியிலும் பள்ளிக்கு செல்லும் வழியிலும் டாஸ்மாக் கடை உள்ளதால் பல்வேறு சிரமங்களுக்கு ஆளாவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே தங்கள் பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையை அகற்ற வலியுறுத்தி நாட்டுக்கள், பாலமேடு ஆகிய கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து போலீசார் மற்றும் அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டம் கைவிடப்பட்டது. பருவமழை பொய்த்த காரணத்தால் நெல்லை மாவட்டத்தில் உள்ள அணைகளின் நீர்மட்டம் வெகுவாக குறைந்து காணப்படுகிறது. இதனால் விவசாயத்திற்கு தேவையான தண்ணீரின்றி பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நெல்லை மாவட்டத்தில் ஆலங்குளம், பாவூர்சத்திரம், தென்காசி உள்ளிட்ட பல பகுதிகளில் மா விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. அல்போன்சா, கிளிமூக்கு, மல்கோவா, பஞ்சவர்ண மாம்பழங்களின் சீசன் என்பதால் மா விவசாயம் களை கட்டி உள்ளது. இந்நிலையில் நெல்லை மாவட்டத்தில் வறட்சி நிலவுவதால் மா விவசாயத்திற்கு தேவையான தண்ணீர் இல்லாததாலும் அக்னி வெயிலின் தாக்கத்தாலும் மாமரங்கள் கருகும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் மாமரங்களை அக்னி வெயிலில் இருந்து கருகாமல் பாதுகாக்க விவசாயிகள் ஆழ்துளை கிணற்று தண்ணீரை விலை கொடுத்து வாங்கி மோட்டார் மூலம் செயற்கை மழையை ஏற்படுத்தி மாமரங்கள் மீது தெளிக்கும் பணியை விவசாயிகள் மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை அடுத்த டி கள்ளுப்பட்டியில் உள்ள புது மாரியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் டி கள்ளுப்பட்டி, சத்திரப்பட்டி, காரைக்கேணி உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பக்தர்கள் பல்வேறு வேடங்களை அணிந்து ஊர்வலமாக வந்தனர். அதன்படி சித்தர்கள், முனிவர்கள், தேவலோகத்தில் உள்ள சாமிகள் உள்ளிட்ட பல்வேறு வேடங்களில் வந்த பக்தர்களை ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கண்டு களித்தனர். அதைத் தொடர்ந்து தீச்சட்டி எடுத்தல், பூக்குடி இறங்குதல், மாவிளக்கு எடுத்தல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. கோலாகலமாக நடைபெற்ற இந்த திருவிழாவில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு விஷாலாட்சி அம்பாள் கோவிலின் சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையடுத்து தினந்தோறும் விஷாலாட்சி அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகளும் அலங்காரங்களும் நடத்தி வழிபாடு செய்யப்பட்டது. இந்நிலையில் நேற்று நடைபெற்ற திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்ட நிகழ்ச்சியில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று கோஷங்களை எழுப்பியபடி தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இதில் மண்ணச்சநல்லூர், அழகிய மணவாளம், உளுத்தங்குடி உள்ளிட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சத்தீஸ்கர் மாநிலம் சுக்மா மாவட்டத்தில் 2 வாரங்களுக்கு முன்பு சாலை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த மத்திய ரிசர்வ் படை வீரர்கள் 25 பேரை நக்சலைட்டுகள் சுட்டுக் கொன்றனர். இதனையடுத்து டெல்லியில் நேற்று நக்சலைட்டுகளை ஒடுக்குவது குறித்த முதலமைச்சர்கள் ஆலோசனைக் கூட்டம் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்றது. இதில் சத்தீஸ்கர், பீகார், ஒடிசா, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட 10 மாநிலங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்கள், 35 மாவட்ட ஆட்சியர்கள், அதிகாரிகள் ஆகியோர் பங்கேற்றனர். அப்போது பேசிய ராஜ்நாத் சிங், நக்சலைட் பயங்கரவாதிகளை ஒடுக்குவதற்கு உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் அதற்கு மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். ஸ்பெயினில் மேட்ரிட் ஓபன் சர்வதேச டென்னிஸ் தொடர் நடைபெற்று வருகிறது. இதன் மகளிர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டம் ஒன்றில் முன்னாள் சாம்பியனான ரஷ்யாவின் மரியா ஷரபோவா கனடா வீராங்கனை பல்லச்சாடை எதிர்த்து பலப்பரீட்சை நடத்தினார். 3 மணி நேரம் விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் முதல் செட்டை 7-5 என கனடா வீராங்கனை கைப்பற்ற, 2வது செட்டை 6-2 என ஷரபோவா தனது அனுபவ ஆட்டத்தின் மூலம் தன் வசப்படுத்தினார். இருப்பினும் 3வது செட்டில் சோபிக்க தவறிய ஷரபோவா அந்த செட்டை 4-6 என்ற கணக்கில் தவறவிட்டு 2வது செட்டில் தோல்வியடைந்து தொடரில் இருந்து வெளியேறினார். To go there again.